ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நிறைய பேர் இந்த ட்ராமா குரூப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நிறைய விமர்சனங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எஸ்பெஷலி ஒத்த ரோசாவுக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கோம், இந்த 3 பேரும் சேர்ந்து தான் நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது ஒரு கண்டென்ட்டு, அதாவது ஸ்கிரிப்டட் ட்ராமா அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம், கத்துறோம் கதறோம். ஆனாலுமே கூட நிறைய பேர் இந்த கண்டென்ட்டை, அதாவது பொண்டாட்டி வப்பாட்டி கண்டென்ட்டை உண்மை அப்படின்னு நம்புகிறாங்கன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒத்த ரோசா, பொண்டாட்டி கேரக்டர். ஸோ மேடம் வந்து எப்படி ஹெவியாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒத்த ரோசாவோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. இவங்க 3 பேருக்குள்ளே பிரச்சனை இருக்கிற மாதிரி காட்டுறதுக்காக அது எப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேத்தி கூட பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அது எப்படியெல்லாம் அழுது பர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பீங்க. பட் நான் பார்க்கல, ஏன்னா நிறைய பார்த்துட்டோம். இதுக்கு மேலே பார்த்து இரிட்டேட் ஆக நான் விரும்பலை. பட் மற்றவங்க சொன்னாங்க இந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு வழியாக உறவுகளை வந்து எப்படியோ சமாளித்து வச்சுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ்னால தான் நிறைய பேரை ஏமாற்றி இன்னைக்கு வரைக்கும் தெளிய விடாமல் வச்சுருக்கு இந்த ஒத்த ரோசா. சொல்லப்போனால் இந்த கண்டென்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பில்லர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒத்த ரோசா தான். அதனால தான் புரோக்கரே வந்து விடாமல் வச்சிட்டு இருக்கான். ஸோ அப்படிப்பட்ட பில்லரையே பார்த்தீங்கன்னா நேற்று உறவுகள் ஆட வச்சுட்டாங்க. நேற்றுக்கு நிறைய பேர் வந்து, அதாவது உறவுகளே நிறைய பேர் வந்து நிறைய கேள்விகள் கேட்டாங்க, கழுவி ஊற்றுனாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஒத்த ரோசா 1 lakh சப்ஸ்கிரைபர் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ஆட்டிடியூட் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். பணம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் வந்து பெரிய செலிப்ரிட்டி மாதிரியும், நான் கட்டினது ஒரு கோட்டை சாம்ராஜ்யம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரு தெனாவட்டா ஆபாசமாக கொச்சையாக தான் அதோட ரிப்ளை இருக்கும். அதாவது அதை யாராவது எதிர்த்து கேள்வி கேட்டால் அதோட பதில் வந்து ரொம்ப கேவலமாக இருக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, யார் இதை எதிர்த்து கேள்வி கேட்டாலும் அவங்கள ஐட்டம் அப்படின்னு சொல்லுவோம், நீ அவளோட ஆளுன்னு சொல்லுவோம், உன் புருஷன் நாங்கள் அனுப்பிட்டியா அப்படின்லாம் ரொம்ப கொச்சையாக கேட்கும். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு சகோதரி வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க, ரொம்ப டீசெண்டாக ஒரு அட்வைஸ் பண்ணுற டோனில் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. என்னென்னா, ஏன் இப்படி பேசுகிறீங்க, உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசலாமே அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. பட் அதுக்கு வந்து அது என்ன ரிப்ளை கொடுத்துச்சு அப்படின்னா, நான் எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும் ஐட்டம் அப்படின்னு. எடுத்த உடனே ஐட்டம் அது மட்டும் கிடையாது, அந்த ஐடியில் இருந்து அவங்களோட ஃபோட்டோவை பார்த்துட்டு அவங்க முகத்தையும் ஒரு உருவகேலி பண்ணியிருந்துச்சு. ஏன்னா மேடம் வந்து பேரழகியா நேரில் பார்த்து நிறைய பேர் சொன்னாங்க இல்லையா, அதனால் வந்து தன்னை ஒரு பெரிய அழகியாக நினச்சிக்கிட்டு அவங்கள வந்து முகத்தை உருவகேலி பண்ணி சொல்லியிருந்துச்சு. பட் அதுக்கு அவங்க திருப்பி ரிப்ளை வந்து நல்லா கழுவி ஊற்றி வச்சு செஞ்சிட்டாங்க. அந்த மாதிரி வச்சு செய்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் அதை டெலீட் பண்ணிவிடும், தெரியும் இல்லையா உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி திமிரு தெனாவட்டா கொச்சையா ஆபாசமாக பதில் சொல்கிற நம்ம ஒத்த ரோசா பார்த்தீங்கன்னா நேற்று உறவுகள் கேட்ட கேள்விக்கு பதில் கொடுக்க முடியாமல் அப்படியே திணறி போச்சு. எல்லாரையும் கூப்பிடுது, வாட்ஸ்அப்புக்கு வாங்க, குரூப்புக்கு வாங்க, நான் அங்கே உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது. ஏன்னா ஒரு நியாயமான கேள்விகள், அதுக்கு எவ்வளோ சக்தி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. ஏன்னா எங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்த ஆதங்கம் அதுதான், ஏன் யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு மனசில் தோன்ற சந்தேகத்தை கேள்விகளை ஏன் கூட இருக்கிற உறவுகள் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்துச்சு. பட் நேற்றுக்கு எல்லாருமே அந்த மாதிரி கேள்வி கேட்டதுக்கும் அதுக்கு அதை ஆடி போய் பதில் சொன்னதுக்கும் பார்க்கும்போது இந்த திமிரை அடக்கிறதுக்காகவாது இந்த ஒரு நிகழ்ச்சி நேற்று நடந்தது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி கேள்வி கேட்ட உறவுகள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா இப்போது புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தோஷம் நமக்கு வருது. ஆனாலுமே கூட இன்னுமே ஒரு குரூப் இருக்குது, அவங்க வந்து அதில் பாதி பேர் வந்து பெய்டு எம்ப்ளாயீஸு, பாதி பேர் தான் வந்து இந்த நடிப்பை பார்த்து ஏமாந்து போய் கூட இருக்கிற அந்த உறவுகள். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே கூட அதே ஸ்டாண்டர்ட் கமெண்ட், நீங்கள் யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க, நாங்கள் உங்களை நம்புகிறோம், நாங்கள் உங்கள் கூட இருப்போம் அப்படின்னு சொல்லி அதே அறத பழசான கமெண்ட்ஸை வந்து இன்னுமே போட்டுட்ருக்காங்க. இன்னுமே அத்தை நீங்கள் ரொம்ப அழகு ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே போடுவாங்க இல்லையா, அந்த கமெண்ட்ஸை போட்டு கூடவே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அதாவது கேள்வி கேட்ட உறவுகளுக்கு நன்றி சொன்ன மாதிரி இந்த கேள்வி கேட்காம கூடவே சுற்றிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். உங்ககிட்ட எனக்கு ஒரு சில கேள்விகள் கேட்கணும், கேள்வி கிடையாது, ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என்னென்னா, போன வாரம் திருவிழா மாதிரி இருந்துச்சு இந்த யூடியூப், ஒரு சுதந்திர போராட்டம் மாதிரி நிறைய பேர் வந்து உங்கள் அத்தைக்கு உதவி செய்கிறதுக்காக உள்ளே வந்தாங்க. இங்கேயும் அங்கேயும் லைவ் போட்டு நீங்கள் அப்படியே எங்கள் அத்தையை காப்பாற்றுங்க எங்கள் அத்தையை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி போய் கொதிச்சிங்க, கண்ணீர் விட்டு கதறினீங்க, நிறைய கோரிக்கைகள் கூட வச்சிங்க. அதாவது உங்கள் அத்தையை காப்பாற்றுறதுக்கு கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு தேவதை கிட்ட போய் நின்னீங்க, இதெல்லாம் செய்யுங்க எங்கள் அத்தைக்கு. ஏன்னா அவங்களும் வந்து கண்டென்ட்னு தெரிஞ்சுமே தான் உள்ளே வந்து சில விஷயங்களை வந்து அவங்களோட சொந்த ஆதாயத்துக்காக பண்ணுறதுக்காக உள்ளே வந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய் நீங்கள் ஒரு 3 கோரிக்கைகள் வச்சிங்க. என்ன கோரிக்கைகள் அப்படின்னா,
எங்கள் அத்தையோட ஐடியை திரும்பி வாங்கி கொடுங்க, அவங்கக்கிட்டே வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுங்க, அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஒரு கடை வச்சு கொடுங்க அப்படின்னு நீங்கள் போய் கேட்டீங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மனசு பண்ணி ஒரு அரசியல்வாதி ரேஞ்சுக்கு அப்படியே வாக்குறுதிகளை அள்ளி தெளித்தாங்க. 100%, 200% அதெல்லாம் பண்ணுவேன். ஏன்னா அதெல்லாம் பண்ணால் இந்த வலைதளம் அமைதியாயிடும், அப்புறம் உங்கள் அத்தை இதெல்லாம் கத்திக்கிட்டு இருக்க மாட்டாங்க, அதனால் இதெல்லாம் நான் பண்ண போகிறேன், கடைலாம் பார்த்தாச்சு அப்படின்லாம் சொல்லி சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேத்திக்கு நிறைய பேர், அதாவது அத்தையோட உறவுகள், இன்னும் நம்புகிற உறவுகள், அதாவது இந்த கண்டென்ட் எல்லாம் உண்மை, கண்டென்ட் கிடையாது, இப்போ இருக்கிறது எல்லாமே உண்மை, உங்கள் அத்தை நிஜமாவே பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அங்கே போயிட்டு அந்த 3 கோரிக்கைகளை பற்றி பேசுவீங்க, அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு அப்டேட் கேட்பீங்க அப்படின்னு நான் நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா ஒருத்தரையும் காணும். நீங்கள்லாம் எங்கே போனீங்கன்னு தெரியல. வேறு ஒரு குரூப்பு என்னோட நேத்திக்கு தான் இதெல்லாம் கண்டென்ட்னு கண்டுபிடிச்ச மாதிரி கமெண்ட் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்டவங்க, அதாவது இதெல்லாம் செய்கிறேன்னு சொன்னாங்க பாருங்கள், 100 இல்லை 200% அதெல்லாம் செய்கிறேன்னு சொன்னவங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கண்டுக்காமல் வேற ஒரு முக்கியமான ஒரு வேலையில் பிஸியாக இருந்தாங்க. அவங்க எப்பவும் பண்ணுற அதே கேவலமான வேலை, ஒருத்தவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை எடுத்து பேசுகிறது. ஸோ அதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த உறவுகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக மறந்தே போயிடுச்சு. ஸோ நீங்கள் மறந்துட்டீங்க, பட் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்காக, உங்கள் அத்தைக்காக நீங்கள் இந்த 3 கோரிக்கையை வச்சுருந்தீங்க. அதே மாதிரி அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தோட நலத்துக்காக, இந்த யூடியூப் சைலண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு அவங்களும் ஒத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ஏன் மறந்துட்டீங்க? இப்போ நாங்கள் என்ன தான் எதிரியாக இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறோம். இதெல்லாம் மறக்காதீங்க, தயவுசெய்து போய் கேளுங்க. இந்த 3மே என்ன ஆச்சு, அத்தையோட ஐடியா எப்போ வாங்கி கொடுக்க போகிறீங்க, டிவோர்ஸ் எப்போ வாங்கி கொடுக்க போகிறீங்க, அப்புறம் கடை எப்போ வச்சு கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் போய் கேளுங்க. ஏன்னா இது சமூக அக்கறையோடு தான் அவங்க பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட சொந்த லாபத்துக்காகலாம் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா அவங்க அவங்களுக்கு இது கண்டென்ட்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரியாமல் அவங்க நல்லதுக்காக தான் அவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதனால் நீங்கள் எல்லாம் போய் ரிமைண்ட் பண்ணிவிட்டு இந்த 3 கோரிக்கைகள் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட கேட்டு அதுக்கான பதில் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இதெல்லாமே உங்கள் அத்தையோட நல்லதுக்காக தான், இந்த சமூகத்தோட நல்லதுக்காக தான், இந்த யூடியூப் சைலண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் கேட்குறோம். பட் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் அங்கே வரலை, ஏன்னு தெரியல. அதனால் உறவுகளுக்கு ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், அதாவது இன்னுமே அத்தை கூட இருக்கிற அந்த உறவுகளுக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நீங்கள்லாம் போயிட்டு இதை கேளுங்க, ரிமைண்ட் பண்ணுங்க அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு நிறைய பிஸி, அவங்க நிறைய இது மட்டும் அவங்களுக்கு வேலை கிடையாது, அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குது, மிக மிக முக்கியமான வேலைகள்லாம் இருக்குது, நிறைய பேரோட ஆதாரங்கள்லாம் அவங்க எடுக்கணும். ஸோ அந்த மாதிரியான முக்கியமான வேலையில் இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் தான் போய் ரிமைண்ட் பண்ணணும். அதனால் தயவுசெய்து ரிமைண்ட் பண்ணி அத்தைக்கான இந்த விஷயங்கள், நீங்கள் வச்ச அந்த 3 கோரிக்கைகள் என்னாச்சு அப்படிங்கிறத கேட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த யூடியூப் இனி வரும் காலங்களில் ரொம்ப அமைதியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால் நாங்கள் எதிரிகளாக இருந்தாலும் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறோம். போயிட்டு அந்த கோரிக்கைகளை என்னென்னு கேட்டு அதை நிறைவேற்றி தர சொல்லி அவங்கக்கிட்ட கேளுங்க. அதை செய்வீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன்.